ஆட்சி அமைச்சு 15 நாள் கூட முழுசா முடியல. ஆனா அதுக்குள்ள அரசியலினுடைய அனல் என்ன அப்படின்னு திரு விஜய் அவர்கள் உணர ஆரம்பிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த கோவை சூலூர்ல நடந்த அந்த 10 வயது மாணவியுடைய அந்த மரணம் ஒட்டுமொத்த மாநிலத்தின் மிகப்பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. இது விஜய் அவர்களுடைய ஆட்சி மேலையும் அவருடைய அந்த அரசாங்கத்தின் மேலையும் கேள்விகள் எழுப்பினாலும் கண்டனங்கள் எழுந்தாலும் இது உண்மையிலேயே இது விஜய் அவருடைய ஆட்சியுடைய அவருடைய அரசாங்கத்தினுடைய தவறா, அந்த சம்பவத்தினுடைய இது என்ன, அதுல விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அதைத்தான் இன்னைக்கு பதிவுல நாம் அலச போறோம். அன்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். கோவையினுடைய சூலூர் பகுதியில் ஒரு 10 வயது மாணவி கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்த அந்த வழக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ரொம்ப பரபரப்பாக்கி இருக்கு. எல்லாம் தமிழ்நாடு எப்படி கொந்தளிச்சு போயிருக்குன்னு தான் சொல்லணும். பல தரப்புல இருந்து இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். இன்னொரு பக்கத்துல விஜய் அவர்களுடைய தோல்வியாக, அவருடைய அரசாங்கத்தினுடைய தோல்வியாக இதெல்லாம் சொல்லப்படுது. இந்த மாதிரியான இப்போ எல்லா பக்கமும் இந்த விஷயம் அப்படி அனலா தவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வழக்குல குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது இன்னொரு பக்கம் இந்த குழந்தையுடைய அம்மா பேர்லயே விசாரணைகள் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாள் இந்த கேஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதனால இந்த கேஸை பத்தி நம்ம அதிகமா பேச போறது இல்லை. பட் என்னன்னு சொல்ற மாதிரி இந்த சம்பவம் விஜய் அவர்களுடைய ஒரு தோல்வியா, இது அவருடைய தவறு, அவருடைய அரசாங்கத்தினுடைய தவறா அப்படிங்கிறத தான் நாம அலச போறோம். முதல் விஷயம், இது விஜய் அவர்களுடைய அந்த அரசாங்கத்தினுடைய அந்த ஆட்சியினுடைய தவறா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. இது விஜய் அவர்களுடைய தவறோ இல்ல, அந்த ஆட்சி அந்த அரசாங்கத்தினுடைய தவறோ இல்ல. ஆனா இதை அவங்க சொன்ன மாதிரி அவருடைய முதல் கையெழுத்துல ஒரு முக்கியமான விஷயமாக சிங்கப்பெண் அப்படிங்கிற திட்டத்தை இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு தனிப்படை அமைச்சார்னு சொல்லி இவங்க எல்லாரும் சோசியல் மீடியாவில பயங்கரமா ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே அது சிங்கப்பெண் அப்படிங்கிறது புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம், பிங்க் பேட்ரோல் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். திமுக ஆட்சியில அதை சரியாக செயல்படுத்தாம கொஞ்ச காலம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்சியில நிறைய இந்த மாதிரியான பாலியல் சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க திருப்பி அந்த பிங்க் பேட்ரோல் அப்படிங்கிறத கொண்டு அதற்கான நிதியெல்லாம் ஒதுக்கி அது மறுபடியும் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து மறுபடியும் அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. இப்போ அதே திட்டத்தை தான் விஜய் அவர்கள் செயல்படுத்தினாரு. செயல்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் போது கேள்விகள் வர்றது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. அதுவும் திமுக மாதிரியான ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கு அப்படின்றப்போ இந்த மாதிரியான விளைவுகளை நீங்க எதிர்கொண்டு வந்துதான் ஆகணும். அதுதான் அரசியல். இதை விஜய் அவர்களும் அவருடைய கட்சியினரும் அவருடைய அமைச்சர்களும் அவருடைய அரசாங்கமும் இதை முழுமையாக உணர்ந்து கொண்டு இதுக்கு பழகிக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. அதாவது இந்த சம்பவம் விஜய் அவர்களுக்கோ அவருடைய ஆட்சிக்கோ அவருடைய அரசாங்கத்திற்கோ அவர்களுடைய தவறு இல்லை அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு வேக்கப் கால், இது ஒரு எச்சரிக்கை மணி. அதனால இதை ஒரு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அடுத்து எப்படி இந்த மாதிரியான சம்பவங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுல அவங்க கவனத்தை செலுத்தணும். இந்த சம்பவத்தை பத்தின விவாதங்கள் சோசியல் மீடியாவில பயங்கர அனலாக போயிட்டு இருக்கு. அப்படி பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் திமுக ஆட்சியில நடக்காதா இந்த மாதிரி எத்தனை சம்பவம் நடந்துச்சு, இங்க இப்பதான் வந்திருக்காரு, 15 நாள் தான் ஆகுது, அதெல்லாம் செஞ்சிருவாரு, பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாரு, அதெல்லாம் குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டுட்டாங்க இப்படின்னு ஒரு பக்கம் அந்த ஒரு இது நடந்துகிட்டு இருந்தாலும் இதெல்லாம் சோசியல் மீடியாவில விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்க சொல்லலாம். ஆனா ஒரு அரசாங்கம் இத சொல்ல முடியாது. அதாவது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறத தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. தவிர்க்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் எல்லா முன்னெடுப்புகளையும் அரசாங்கம் செய்யணும். அதாவது முதல்ல இவங்க செய்ய வேண்டியது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கணும். அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஏன்னா இந்த கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற பிசி இந்த போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் கூட ஒரு கிரிமினல்ஸ் உடைய மென்டாலிட்டிய புரிஞ்சு அவங்களுடைய அசைவுகளை உணர்ந்து அவங்களை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க தான். நம்ம அந்த அளவுக்கு எஃபிஷியன்டான போலீஸ் தான் நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ். அப்படிப்பட்ட போலீஸுக்கு நீங்க சரியான சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தீங்கன்னாலே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறத
பெருமளவுல தடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற அந்த அக்யூஸ்ட் அவங்க எப்போ எப்படி செய்வாங்க, என்ன மாதிரியான குற்றங்கள்ல ஈடுபடுவாங்க, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பல கேஸ பார்த்தவங்க அவங்க. அதனால அவங்களுக்கு தேவையான சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் நீங்க கொடுங்க. அது சரியாக பயன்படுத்தப்படுது, அது போய் அந்த அதிகாரிகள் கரெக்டா செயல்படுறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்க கரெக்டான சேனல்ஸ் மூலமா மானிட்டர் பண்ணீங்கனாலே போதும். இந்த மாதிரியான சம்பவங்கள் பெருமளவுல தடுக்க முடியும். இப்போ இந்த சம்பவத்துல குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணினாலும் இந்த குற்றவாளிகளுக்கு இவங்க தண்டனை வாங்கி கொடுக்கறது மூலமா மேற்கொண்டு இந்த மாதிரியான குற்றங்கள் செய்யறதுக்கு அந்த இன்னொரு குற்றவாளி பயப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைய இதுல இவங்க நிரூபிச்சு காட்டணும். அதுக்காக நான் என்கவுண்டர் சொல்லல, என்கவுண்டர் சரின்னும் அதை நான் வந்து ஆர்கியூ பண்ணல, என்கவுண்டரையும் நான் சொல்லல. ஆனாலும் இதை வந்து சட்டப்பூர்வமாக இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது மூலமாக, இந்த குற்றவாளிகள் மூலமாக இது போல குற்ற செயலில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் அரசாங்கம் கொடுக்கலாம். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு ஸ்கூல்ஸ்ல குழந்தைகளுக்கான ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம். பேரண்ட்ஸுக்கும் சேர்த்தே அந்த கவுன்சிலிங்கை கொடுக்கலாம். முக்கியமாக இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்றது எப்படி, அதை வந்து இப்படி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இது பண்ணணுங்கிறத ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அந்தந்த ஏரியா ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸை வச்சு அந்த ஏரியா பப்ளிக்கு ஒரு மானிட்டர் இது பண்ண சொல்லி கொடுக்கலாம். ஒரு செஷன் நடத்தலாம், ஒரு கன்சல்டேஷன் மாதிரி கொடுக்கலாம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும், ஒவ்வொரு காலனிக்கும், ஒவ்வொரு தெருவுக்கும் போலீஸ் போய் இதை பத்தின ஒரு அவேர்னஸ் ஸ்கீம்ஸ் இது பண்ணலாம். இதுக்கான ஒரு ஹெல்ப்லைனை கொண்டு வரலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து கவர்மெண்ட் முன்னெடுக்கும் போது மக்கள் மத்தியிலையும் இதுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும், ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். அவங்களுக்கு அடுத்து எப்படி ரியாக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் நடக்கும் போது குற்றவாளிகளுக்கும் ஒரு பயம் ஏற்படும். அதாவது இந்த மாதிரிலாம் இருக்கு, ஏதோ ஒரு யாராவது ஒருத்தர் தெரிஞ்சு போன் பண்ணி இந்த ஹெல்ப்லைன்ல சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ண, இல்ல யாராவது ஒருத்தர் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு மனநிலை, ஒரு தயக்கம் அந்த குற்றவாளிக்கு வரும். அந்த ஒரு சின்ன தயக்கம் கூட அந்த குற்றத்தை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு கவர்மெண்டாக, ஒரு அரசாங்கமாக இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை அந்த தாவேக்காவினுடைய அரசு எடுக்கணும்னு தான் சொல்றேன். நான் சொன்ன மாதிரி இது ஒரு வேக்கப் கால். பட் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிஎம் வந்து மானிட்டர் பண்ணணும். ஏன்னா போலீஸ் அப்படிங்கிற ஒரு துறை அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்படின்றப்ப அந்த சிஎம் வந்து நம்மள மானிட்டர் பண்றாரு. நம்ம ஏரியாவுல ஒரு தப்பு நடந்தா சிஎம் நம்மள கேள்வி கேட்பாரு, நம்மள டிரான்ஸ்பர் பண்ணுவாரு, நம்ம மேல ஆக்ஷன் எடுப்பாரு அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு இதுவும் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபீலிங், ஒரு சென்சிட்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரியான தவறுகள் நடக்க விடாம பண்ணுவாங்க. மீறி நடந்துட்டாலும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க, யாருக்கும் காத்திருக்காம. அதனால இந்த சம்பவத்துல நீங்க வந்து இதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இதுக்கு அடுத்து இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை செஞ்சீங்க அப்படின்னா மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காம தவிர்க்கலாம். அதைத்தான் மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்களுடைய அரசாங்கம் செயல்படணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.